வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட இட்ஸ் ஃபேடட் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங் பெல்லாவை லவ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு போகும்போது தயாங் உங்ககிட்ட பேசணுன்னு வருவார். அப்போ உங்களால் அவாய்ட் பண்ண முடியாமல் அவரை ஹக் பண்ணி ரொம்ப அழுது கெஞ்சிருப்பீங்க. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா. தயாங்ப்பா, தயாங் என்ன இன்னைக்கு அசந்து தூங்குறீங்க? அவ்வளோ டயர்டா? இது ரொம்ப வேலையா ஹாஸ்பிட்டலில்? ஆமாண்ணயா, இது நைட்டுன்னு பார்த்து ஒரு ஆப்ரேஷன் அர்ஜெண்ட்டாக நடக்க வேண்டியதாகிடுச்சு. அதாண்டி. சரி ஓகேப்பா, நீங்கள் தூங்குங்க. நம்ம பையனை நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். ஆஹா நயா, நீ தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன நினச்சிட்டீங்க? இல்லை பரவாயில்ல, நான் போய் ட்ராப் பண்ணிடுறேன், நீங்கள் தூங்குங்க. நயா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்டாட்டி கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும்டி. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நீ தான் எனக்கு எல்லாமே. நான் மட்டுமா? லீபி காதில் விழுந்துற போது அவன் சண்டைக்கு வந்துடுவான். அப்பாக்கா அம்மா மட்டும்தான் முக்கியமானு. நாங்கள் 2 பேருமே உனக்கு முக்கியம். உங்களுக்கு. ஆமாம், நீ ஏன் இப்போல்லாம் நான் உனக்கு வா போ அப்படின்னு பேசவே மாட்ற? அது நல்லா இருக்காதுங்க. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி சரி, உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் அது பிடிச்சிருக்கு. சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் குளிச்சுட்டு என் கண்ணம்மாவையும் என் புள்ளையும் ட்ராப் பண்ணுறதுக்கு ஓடோடி வந்துடுறேன். விட்டுட்டுலாம் போகாதடி. நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. இப்போல்லாம் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டீங்க தயாங்ப்பா. நான் என்ன ஒரு நாள் தனியாக போனால் குறைஞ்சா போயிட போகிறேன். நானே போய் ட்ராப் பண்ணுறேன். பாவமாக இருக்கு உங்கள் ஃபேஸை பார்க்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன்டி நீ சொன்ன பேச்சே கேட்க மாட்ற? நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை எந்த சுச்சுவேஷன்லேயும் தனியாக விடக்கூடாதுன்னு. நீ என்னடானா என் ப்ராமிஸை கெடுத்துருவ போலியே. தயாங்ப்பா, நீங்கள் இருக்கீங்களே, எந்த சுச்சுவேஷன்லையும் தனியாக விடக்கூடாதுன்னா லைஃப்பில் இது மாதிரி கடைக்கு போகிறதுக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி? உன்னை பொறுத்தவரை அது எப்படியோ என்னவோ. என்னை பொறுத்தவரை நான் உன்னை சும்மா பக்கத்தில் தனியாக விட்டால் கூட என் ப்ராமிஸ் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். ப்ளீஸ் என் ப்ராமிஸை காப்பாற்ற வேடி. நான் வந்துடுறேனே. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எனக்கு நீயும் என் பிள்ளையும் தான் முக்கியம். ஐ லவ் யூ தயாங். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ் நயா. என்ன ஏற்கனவே குளிச்சிட்ட போல, வரியா இன்னொருக்கா குளிக்கலாம்? என்ன விளையாடுறீங்களா? பாடி. ஐயோ, கை பிடிச்சி. பையன் வெளியில் தான் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டே இருக்கட்டுமே, நம்ம உள்ள விளையாடலாம். என்ன நீங்கள் விடுங்க. பையன் ஸ்கூல் போகிற டைமில் என்னடி இனி 4 குழந்தை இருக்கு, மறந்துட்டியா? ஒன்றை கொடுத்துட்டு தப்பிக்க பார்க்கலான்னு பார்க்குறியா? காலையிலே உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. காலையில் மட்டும் இல்லை, உன்னை பார்த்தா எப்போவுமே இப்படி தான். அப்போ என்ன பார்க்காதீங்க, அது முடியாதே. ஐயோ தயாங், கையை விடுங்க தயாங். அது முடியாதேடி. எப்படி பார்க்காம இருக்க சொல்கிற? உன்னை பார்க்கறதுக்காக தான் வாழ்க்கையே வாழ்கிறேன். தயாங், நான் என்ன வைக்கமா? தயாங், லீபி வெளியில் இருக்கான். இப்போ அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். நீ தான் ஓவராக குதிச்சிட்ருக்க. வா அப்படியே சைலண்ட்டாக பாத்ரூம்குள்ளே போயிடலாம். தயாங்ப்பா, அதுக்கான நேரம் வரும். அப்போ கரெக்டாக 2வது குழந்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போ? அப்பா தோ வந்துட்டான்டா. இவன் இருக்கிற வர 2வது குழந்தை. லீபி, வா வா வா, அப்பாட்ட வா. நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டியா? அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. என்னப்பா 2 பேரும் பண்ணிட்டுருக்கீங்க? ஸ்கூலுக்கு அப்புறம் போய்க்கலாம், இப்போ வா. என்ன ஆச்சு லீபிக்கு? ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா? படிக்க போகணுமா? படிக்க போகணுமா? அப்பா கிட்ட விளையாட வேணாமா? அப்பா மிஸ்ஸு திட்டும்பா. எந்த மிஸ் திட்டுது என் பையனை? எந்த மிஸ்ஸு? நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூலுக்கு போகணுமா? அப்பா கூட விளையாடலையா அப்போ நீ? அப்பா கூசுதுப்பா. தயாங் போதும் தயாங். அமைதியாடுறி. அண்ணா என் பையனுக்கு என்ன கூசுதா? தயாங், இப்போ தான் சொன்னீங்க பையனை வந்தது பொண்டாட்டியை மறந்துடுறது. நீங்கள் வாங்க, லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் வேறு இருக்குது. என் பையனுக்கு என்ன எக்ஸாம்? ஐயோ,
வாங்க. ஸ்கூல் பற்றி தெரியாதா? ஸ்கூல் போனதே இல்லையா? வாங்க. கண்ணம்மா. தயோங், இங்கே வா. இங்கே வந்து உட்காரேன். ஐயோ, இப்போ எதுக்குங்க? டைம். உட்கார மாட்டியா? சரி சொல்லுங்க, என்னாச்சு தயாங் பாக்கு? கண்ணம்மா, இந்த வாழ்க்கை உங்க கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இப்படியே இருப்போம்ல நம்ம 3 பேரும். நீ, நான், நம்ம பையன், இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க. இது போதுண்டி எனக்கு. என்னை எதுக்குடி இவ்வளோ லவ் பண்ண வைக்கிற? ஹாஸ்பிட்டல்லாம் போனால் உங்கள் ஞாபகம்தான். என் பையன், என் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு. ஆனாலும் நல்லா இருக்கு. எனக்கும் தான் தயாங்ப்பா. இப்படியே என்னோடய டேஸ் போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இப்படியே உங்கள் கூடவே உங்களை ரசிச்சுட்டு உங்கள் பையனை வளர்த்திட்டு, இதுக்கு மேலே என் லைஃப்பில் வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த கடவுள் கொடுத்துட்டாரு. நான் என்ன கேட்பேன்? ஒன்று தான் கேட்கணும், என் கூட எப்போவுமே இவங்கள வச்சுருங்கன்னு. ஐ லவ் யூ கண்ணம்மா. ஐ லவ் யூ லாட்ஸ் டே. எப்போவுமே ஒன்று மட்டும்தான். உன்னை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன். ஐ லவ் யூ தயோங். என்னை விட்டு எப்போ போக மாட்டீங்கள்ல? தயோங், என்னை விட்டு எப்போ போக மாட்டீங்கள்ல? தயோங். நயா, என்னம்மா? நயா. அம்மா, என் குழந்த தயாங் எங்கம்மா? தயாங் உன் குழந்தையா? என்னம்மா பேசுகிற? ஓ, ட்ரீம். அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னாச்சு நயா? ஏம்மா? இல்லை, நானே இப்போ எதுக்கு என்னை எழுப்பி விட்ட? நான் அப்படியே தூங்கிட்டு இருந்தேன்னா அப்படி விட்டுருமா? இப்போ எதுக்கு என்னை எழுப்பி விட்ற? நயா, என்னம்மா இப்படி கோச்சிக்கிற? நீ தானே சொல்வ மார்னிங் என்ன ஆனாலும் என்னை எழுப்பி விட்ருங்கன்னு. அதுதானம்மா செஞ்சேன். எந்திரிச்சு நான் என்ன சாதிக்க போகிறேன்? எனக்கே இனி ஒன்றும் இல்லை, வாழ்க்கையே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் காலையில் எந்திச்சான்னு இல்லை மா, நிம்மதியாக இருந்தம்மா. என்னோடய ட்ரீம் எல்லாத்தையும் கலைச்சி விடுற மாதிரி என்னை எழுப்பி விட்டுட்டேன். உனக்கு சந்தோஷமா? நயா, நீ இங்கேருந்து போ. தயவு செஞ்சு சொல்கிறேன். எகெயின் நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை எழுப்பி விடாத. நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நீ என்னை எழுப்பாதம்மா. போ. ஐயோ நயா, எதுவும் கேரக்டர் இல்லை. எப்போ இப்படி அடுத்தவங்க கிட்டே எரிஞ்சு விலக ஆரம்பித்தேன். ஒரே ஒரு தடவை தான் லவ் பண்ணேன், மொத்த கேரக்டரும் போயிடுச்சுல்ல. இதுக்கு தான் எல்லோரும் இந்த லவ் எப்படி திட்டுறாங்க போல். ஓஹோ மம்மி, அம்மா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தலையில் உங்கள் முடியை பிடிச்சிட்டே வெளியில் வரீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் உங்களுக்காக டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பேக்கப் பண்ணிவிட்டு, மா சாரி, இட்ஸ் ஓகே நயா. ஐயோம்மா, ஹர்ட் பண்ணுன்னு சொல்லலாம்மா ப்ளீஸ். நீயும் அழுது என்னை ஹர்ட் பண்ணாத. இல்லை நயா, நான் அழலையே. இந்த ஆனியன் கட் மா, நீயும் என்கிட்ட போய் சொல்லாதம்மா. ஐ எம் ஸோ சாரி. நான் இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன். சாரி. நீங்களும் என்னை எல்லார் மாதிரி கெஞ்சி வைக்க போகிறீங்களா? நயா பேபி, ஐம் ஆல்வேஸ் லவ்ஸ் யூ. எதுக்கு நீ இப்படிலாம் நினைக்கிற? அப்போல்லாம் நான் உனக்கு கெஞ்சி விட மாட்டேம்மா. எனக்கு தெரியும் நீ எவ்வளோ சஃபர் ஆகுறேன்னு. லிட்ரலி என்னால் முடியல. உனக்காகவும் அப்பாக்காகவும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லலாம். நயா, மறுபடியும் அவங்கள விட்டு இல்லைம்மா, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேம்மா. நீ எனக்கு காலையில் எழுப்பாமல் இருக்கியா? எனக்கு கொஞ்ச நாளாக நல்ல நல்ல ட்ரீம்ஸ்லாம் வருது. அதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம், காலையில் நம்ம காண்போம்ல ட்ரீம், அதெல்லாம் நிறைவேறுமாம்மா? சம்டைம்ஸ் சில பேருக்கு நிறைவேறும் நயா, சில பேருக்கு அது வெறும் ட்ரீமாகவே போயிடும். அப்படியா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எது மேலே நயா? ஒன்றும் இல்லைம்மா, நான் காலேஜ்க்கு கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக அந்த ட்ரீமை நினச்சி சிரிச்சிட்டே போகிறீங்க. எனக்கு தான் தயங்க், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னோடய லவ் ட்ரூ. எனக்கு வேறு எதுலேயும் நம்பிக்கை இல்லைனாலும் இதில் இருக்குது. நம்ம ட்ரூவாக லவ் பண்ணால் கண்டிப்பாக அந்த லவ் நம்மக்கிட்ட வரும்ல. ஆமாம் நயா, எதுக்கு ஃபீல் பண்ணுற? கொஞ்சம் கூட கள்ளக்கப்படம் இல்லாமல் நீ லவ் பண்ண தயங்க. 100% தயங்க உனக்கு தான். அவன் இப்போ யார் கூட வேணாலும் இருந்துட்டு போட்டோம், கடைசியில் உன்கிட்ட தான் வருவான். நீ வேணா பாரு. நீ ட்ரெஸ் பண்ணு உன்னோட லவ்வை. உன்னையும் ட்ரெஸ் பண்ணாத, தயங்கையும் ட்ரெஸ் பண்ணாத, யாருமே ட்ரெஸ் பண்ணாத. உன்னோட லவ்வை ட்ரெஸ் பண்ணு. கண்டிப்பாக தயங்க உனக்கு தான். நான் இனி கான்ஃபிடென்ஸாக சொல்ல போகிறேன். ஏன் தயங்கிட்ட கூட சொல்வேன். கடைசியில் நீ என்கிட்ட தானே வருவ தயங்குன்னு. ஆமாம், அவன் என்கிட்ட தான் வருவான். ஆமாம். அப்படியே நீங்கள் காலேஜுக்கு கிளம்ப போயிடுறீங்க. காலேஜ் போனதுமே ஒரு சீட்டில் உட்காந்துட்டு உங்கள் பேக்லேருந்து ஒரு புக் எடுக்கிறீங்க. அப்படியே அந்த புக்கை நைஸாக தொட்டு பார்த்துட்டு பேஜெல்லாம் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. இட் ஹாஸ் பின் 1 month இந்த புக்கை எழுத ஸ்டார்ட் பண்ணி. அஃப்கோர்ஸ் அவன் கூட பேசி 1 month ஆகுது. ஆனால் நாங்கள் 2 பேரும் அப்பப்போ பார்த்துப்போம். அப்பப்போ எங்களுக்கே தெரியாமல் எங்கள் ஐஸ் 2 பேரோட ஐஸையும் மீட் பண்ணிக்கும். எனக்கு சொல்ல தெரியல, அவன் என்னை பார்க்குற பார்வையில் காதல் நான் உணர்ந்ததே இல்லை. என்கிட்ட வந்து எகெயின் பேசிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயப்படுவேன். அப்படி பேசுகிற மாதிரி இருந்தால், நயா உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், எகெயின் உன்னை மிஸ் பண்ண விரும்பலை, உன்னை லவ் பண்ணுறேன்டின்னு சொல்லணுன்னு தான் எதிர்பார்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு டைம் அவன் என்னை பார்க்கும்போதும் என்னை பரிதாபமாக தான் பார்ப்பான். அது எனக்கு தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்குது என் காதல் ஜெயிக்கும்னு. அது சீக்கிரமாக அரைக்குறையாக இருக்கக்கூடாது. என் காதலை தயங்க உணரணும், முழுமையாக உணர்ந்து என்கிட்ட வரணும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னாலையும் அவன் கூட பேசாமல் சுத்தமாக இருக்க முடியல. அட்லீஸ்ட் என் கண்ணில் அவன் படுறான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அதை பார்த்தாச்சு நான் உயிரோடு இருக்கேன். ஆனால் அவன் என்கிட்ட வருவான். ஐ ட்ரஸ்ட் மை லவ். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. ஸோ புதுசாக ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப தலைவலி வருதுன்னு. ஆளே ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, யார் கூடயும் பேசாமல். அப்போ கரெக்டாக தயங்கும் பெல்லாவும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து கார்னரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தயங்கம் உங்களை நோட் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் அழுதுகிட்டே நோட்டில் எழுதிட்டுருக்கீங்க. பிகாஸ் தயங்கியும் பெல்லாவும் பார்த்துருப்பீங்க. பெல்லா அதை பார்த்துட்டு, ஓ மை காட், திஸ் கேர்ள் இஸ் டூ மச். என்ன தயங், எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கா? ஒரு மனுஷங்கனால இவ்வளோ நேரம் அழுக முடியுமா? எனக்கு என்னமோ இவ நடிக்கிறா, சரியான நடிகை. எப்படி இவ அழுதுகிட்டே இருக்கா கண்டினியூஸா? பெல்லா, ஏன் பெல்லா? ஆல்ரெடி இல்லை பேபி, கொஞ்சம் அவளை பாரு. ஐ காண்ட் வித் ஹர். எப்படி அவ கூட நீ இருந்த? இப்போ பாரு அழுதுகிட்டே. என்னால் இமேஜினே பண்ண முடியல. ஒரு காலத்தில் நான் வேறு அவள் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். ட்ராமா குயின். எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பா போல். பெல்லா, நான் அவகிட்ட போய் பேசிட்டா? பேபி, சீரியஸாக தான் பேசுறியா? நீ போய் பேசணும் தான் அவள் அழுதுட்டு உன் முன்னாடி உட்காந்துட்ருக்கா ட்ராமா க்ரியேட் பண்ணிவிட்டு. இப்போ நீ ஏன் போகிறன்ற? இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் அவள் என்னோடய ஃப்ரெண்ட். இதே எப்போ தயங்? இங்கே பாரு பெல்லா, நான் சொன்னால் நீ புரிஞ்சுப்பல்ல. அவகிட்ட நான் போய் பேசுகிறேன்டி. அழுதுகிட்டே இருக்கா. அவள் என்ன நினைப்பா? இவ்வளோ வருஷம் பழகிட்டு நான் அழுகும்போது கூட யாரும் இல்லைன்னு நினச்சா நினைக்கட்டும். உனக்கு என்ன தயங்? இனிமேல் நீ ஏன் கூட வாழ போகிற? எதுக்கு அவெல்லாம்? பெல்லா, சும்மா நொயின்னு இருக்காத. நான் கூட போய் பேச தான் போகிறேன். ஓ போறியா? சரி போ. அப்போ தயங் ஃபாஸ்ட்டாக அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். நயா, எதுக்கடி அழுதுகிட்டே இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? இங்கேருந்து போ, இல்லை நான் போட்டுமா? நயா, சாரிடி. எதுக்கு தயங்? இந்த சாரியை நான் எதுக்கு வச்சுக்கிட்டோம்? கடைசி வரைக்கும் நீ தனியாக தாண்டி இருக்கணும்னு புரிய வச்சதுக்கா? நயா, இல்லை லவ் பண்ணுற மாதிரி பண்ணி நீலாம் லவ்வே இல்லைடி. ஜஸ்ட் அவளை மறக்கிறதுக்காக உன் கூட பழகுனன்னு என்னை தூக்கி போடுறதுக்கா? நயா, இல்லை நயா, இல்லை, லவ்வுக்கு நான் டிசர்வே இல்லை. கடைசி வரையும் இப்படி தான் இருக்கணும்னு நீ எனக்கு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு போனதுக்கா?
டெய்லியும் நான் தூங்காமல் அவஸ்தைப்படுறதுக்கா? எதுக்கு தயாங்? இந்த சாரியை நான் எதுக்கு வச்சுக்கிட்டோம்? நான் என்ன பண்ணால் நீ என்கிட்ட பேசுவேனாயா? எனக்கு எதுக்கு அவன்கிட்ட பேசணும்? எதுக்கு நான் அவன்கிட்ட பேசணும் சொல்லு. இங்கே பாரு, அதான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டலடி. உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம். ஆனால் என்னை என்னால் புரிஞ்சுக்க முடியலையே. இப்போ நான் எப்படி இருக்கேன், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு என்னோடய செல்ஃபை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டே. என்னால் நினச்சா கூட பழைய நயாவா என்னால் இருக்க முடியாது தயாங். அப்போ இப்போ வரைக்கும் நீ என்னை மறக்கலையா? எப்போவுமே நான் உன்னை மறக்க மாட்டேன். ஸ்டில் ஐ லவ் யூ. நயா, எப்படி உன்னால் அப்படி பேச முடியுது? நான் பெல்லாவை லவ் பண்ணுறேன், ஆனால் ஸ்டில் நீ லவ் யூன்ற. அப்போ உன்னால் எப்படி என்கிட்ட பழக முடிஞ்சுது தயாங்? உன்னால் எப்படி பழக முடிஞ்சுது பெல்லாவை மனசில் வச்சுட்டு? அது கரெக்ட், இது தப்பா? நான் உன்னை லவ் பண்ண சொல்லி எதுவுமே பண்ண சொல்லலை. நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், அவ்வளோதானே, விடு. நயா, இப்படி எத்தனை நாளைக்கிடி இருப்ப? வேணாம் நயா. இருப்பேன் தயாங், கடைசி வரையும் இருப்பேன் உன்னை லவ் பண்ணிட்டு. உனக்கு என்ன? பெல்லா கூட சந்தோஷமாக இருக்கல்ல, எனக்கு அது போதும். என்கிட்ட மட்டும் பேசிடாத ப்ளீஸ். நீ பேச வரும்போது தான் எனக்கு அப்படியே இங்கேருந்து போ தயாங். தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சே கேட்குறேன், என் லைஃப்பில் மறுபடியும் வராத. நான் எப்படியே ஒன் சைடாக கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அது மாதிரியே இருந்துட்டு போயிடுறேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா தயாங், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உன் மேலே, உன் கண்ணம்மாக்காக. நீ நயா, என்ன தயாங் நீ வருவ? என் லவ் ட்ரூ தயாங், என் லவ் ரொம்ப ரொம்ப ட்ரூ. நயா, இங்கேருந்து போ தயாங். நயா, எனக்கு ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்குடி. ஏன் தயாங், ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது? நான் சாகணும்னு எதிர்பார்த்தியா? பட் நான் சாகலைல்ல, அதனால இன்கம்ப்ளீட்டா? இப்படிலாம் உனக்கு பேசவே தெரியாதேடி, அதுவும் என்கிட்ட. எப்படி நீ இப்படி மாறின? நீ இப்போ கேட்குற கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும் தயாங், ஆனால் அந்த ரைட்ஸ் கூட எனக்கு இல்லை. அதான் நான் அமைதியாக இருக்கேன். தயவு செஞ்சு நான் எகெயின் கேட்குறேன், என்னை விட்டு போயிடு, என் கூட பேசாத. அடிக்கடி பரிதாபமாக என்னை பார்க்குறல்ல, உண்மையாக சொல்கிறேன், அப்படிலாம் பார்க்காத. என்னை பார்க்காத தயாங். என் லவ் உண்மையாக இருந்தால் எனக்காக வரும், அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீ போ நயா. தயாங், இங்கேருந்து போ தயாங், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அன்றைக்கி ஏண்டி அப்படி கெஞ்சின? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அதான் நீ வரல. உன் காலை பிடிச்சி கெஞ்சும் போது பெல்லா கூட போனல்ல, எவ்வளோ கதறின, எவ்வளோ கெஞ்சின. உன் கண்ணம்மா விட்டு போகாத. திரும்பி பார்த்தியே தவிர, திரும்பி பார்க்கணுன்னு தோணுச்சே தவிர திரும்பி வர தோணுச்சு அவனுக்கு. அப்போவே நீ தோத்துட்ட தயாங். ஆனால் என் லவ் தோக்கலை, அது உயிரோடு தான் இருக்குது. அதுக்கான டிசர்வ் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். நீ இப்போ போ. எப்போ என் லவ் கிடைக்குதோ அப்போ உன்கிட்ட நான் பேசுகிறேன். இப்போ சத்தியமாக எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணலை. எங்கேருந்து போ தயாங். நயா, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்ன? நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோம்? நீ இப்படி அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு நயா. தனியாக எங்கே பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்க. ஏன்டி, அட்லீஸ்ட் அழாமல் வச்சிரு. நடிக்க சொல்கிறியா சிரிக்கிற மாதிரி? சாரி தயாங், நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், சிரிக்க முடியல. நயா, அதான் சொல்கிறேன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் இருந்தோமே, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். நீ இருந்திருப்ப தயாங், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல். என் சைடு 100% எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எனக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கட்டும், உனக்கும் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இப்படி அழுகாத, வேணாண்டி, வா. என்ன ஃப்ரெண்ட்ஸா? எப்படி தயாங் என்னை விதவிதமாக யூஸ் பண்ணிக்கிற? உனக்கு வேணுன்ற போது ஒரு மாதிரி,
உனக்கு வேணான்ற போது ஒரு மாதிரி என்னை அப்படியே ஒரு க்ளே மாதிரி வடிவமைச்சுக்கிற. நானும் மனுஷி தானே, உன்னோட டால்லாம் கிடையாது தயம். என்னை நீ அப்படி தான் ட்ரீட் பண்ணுற. உனக்கு லவ் பண்ணும்போது என் கூட வந்து வேறு மாதிரி பேசுவேன். உனக்கு லவ் இல்லைனா ஃப்ரெண்டாக இருக்கலாம் வாடின்னு சொல்வேன். இல்லை எனக்கு புரியல, நீ தான் இப்போ பெல்லாவை லவ் பண்ணுறல்ல, அவள் போதும்ல, இப்போ நான் எதுக்கு? நயா, நான் வேறு எந்த இன்டென்ஷனுக்காகவும் வரல. நீ அழுகிறது எனக்கு அதான் மொத்தமாக என்னை அழுக வச்சிட்டல. இதுக்கப்புறம் நீ என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்கு? சாரி தயம், இப்போ கூட நான் பேசுகிறது உனக்கு ஹர்ட் ஆகுமான்னு எனக்கு வலிக்குது தயம். சாரி, இப்போ கூட நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணனா என்னை மன்னிச்சிருடா. ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க. சாரி நயா. நயா, லிட்ரலி என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்காகவாது என் கூட பேசலாம்ல. தயோங், எங்கேருந்து போ, என்னச்சு போ. நயா, நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லு, நான் போகிறேன். எப்படி என்னால் இருக்க முடியும்? நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை நீங்கள் அவ்வளோ டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் யோசிச்சுருந்தேன்னா இப்படி வந்து கேட்டிருக்க மாட்டேன் தயம். சாரி, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம், எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். நான் தனியாகவே இருந்துக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, என் லவ் ட்ரூ. அதுபடி என்ன நடக்கட்டுமோ நடந்துட்டு போட்டோம். எங்கேருந்து போ. நயா, நயா, எனக்கு ரொம்ப வலிக்குது நயா. இங்கே பாரு, என்னை பாரு. அழுக மாட்டேனாச்சும் ப்ராமிஸ் பண்ணு. என் முன்னாடி அழுகாத. அப்போ உனக்கு தெரியும்ல நான் ரொம்ப அழுவேன்னு. ரொம்ப அழுதுட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு இது போதும். உனக்காக ஒருத்தி ரொம்ப அழுகிறாடான்னு யோசிச்சுட்டே இருத்தாயோங், சரியா? நயா, ஏன் நயா வார்த்தையால் நீ சாகடிக்கிற? நீ சாகடிச்சதை விடவா தயம்? எனிவே, 1 month உங்ககிட்ட பேசல, எனக்கு உங்ககிட்ட பேசிட்டேன். ஓகே சாரி தயாங். இங்கேருந்து போ தயாங், இங்கேருந்து போ, இங்கேருந்து போ தயாங், இங்கேருந்து போ, இங்கேருந்து போ தயாங், இங்கேருந்து போ சொல்கிறேன்ல தயாங். அப்போ பெல்லா கரெக்டாக வந்து தயாங்கோட கையை பிடிச்சிடுத்து. நான் அவ்வளோ சொன்னேன் பேபி உங்ககிட்ட. அவகிட்ட போயிட்ட பாத்தியா? உன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவளுக்கு தேவையில்லை, உனக்கு எப்படி அசிங்கப்படுத்துகிறான்னு. பெல்லா, நீயாச்சும் பேசலாம்ல அவ கூட. யார் இவ கூடயா? இந்த ட்ராமா குயின் கூட நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு பிளான் போட்டுட்ருப்பா. உன்னை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்கிறதும், என்னை பற்றி உன்கிட்ட தப்பாக சொல்கிறதும் இருப்பா. இங்கே பாரு தயோங், எனக்கு இந்த மாதிரி சீப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்ல. எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலி என் தலையில் கட்டிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லவ் பண்ணி ஆரம்பித்து இதுதான் முதல் சண்டைன்னு நினைக்கிறேன். பெல்லா, இப்போ எங்கே சண்டை? இது சண்டையே இல்லடி. நான் எங்கே சண்டை போட்டேன்? நான் போட போகிறேன் தயவங்க. அப்படின்னா நான் சொல்ல கேட்காம, என் பேச்சு கேட்காம நீ அவகிட்ட போய் பேசினல்ல. இங்கே பாரு, எனக்கு புரியுது லவ் பண்ணுற பையன் வேறு பொண்ணு கூட பேசினா எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் எரியும்னு. ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்கும்போது மூடிட்டு இருக்க சொல்கிறியாடி? இந்த விஷயத்தில் எனக்கு கண்ட்ரோல் பண்ணாது. பேபி, நீ தானே சொன்ன நேற்று நைட் நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தோம். என் கூட நீ எவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்ட. இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியேடா. 2 பேரும் எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே கையில் உள்ள பேப்பரை கசக்குறீங்க, அவ்வளோ பெயின் ஆகுது. பெல்லா, அது நம்ம பர்சனல் ரீ. இவன் முன்னாடி நயா முன்னாடியா சொல்கிற? இவன் கஷ்டப்படுவாள்ல. எனக்கு அதை பற்றி டோன்ட் கேர். நீ கேர் பண்ணுறியோ இல்லையோ பெல்லா, அவள் முன்னாடி இதை பற்றி பேசாத. கொஞ்ச நாள் போட்டுண்டி. நானும் தயங்க நேற்று என்னெல்லாம் பணம் தெரியுமா நயா? இதை கேட்டுட்டு போய் அழுகு. அப்போ தயங்க அப்படியே பெல்லாவோட ஷோல்டர் பிடிச்சிட்டு, ஏய் அமைதியாக இருக்க மாட்டியா? அவளுக்காக என்ன திட்டுறியா தயங்? என்ன திட்டுறியா? எனக்கு தெரியும் நீ அவள் கூட எகெயின் பேசினாலே என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. பெல்லா, ஏய் பேபி, இல்லடி, இல்லை, நீ என்னை விட்டுருவதான். ஏய் இங்கே பாரு, என்னை புரிஞ்சுக்கோடி. அவள் ஆல்ரெடி என்னை மறக்க முடியாமல். யார் அவளா? சீ, என் கையை விடு. அப்போ தயங்க அடித்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
நீங்கள் அப்படியே எஞ்சி நிற்கிறீங்க. இங்கே பாரு, அவள் கூட பேசுகிற மாதிரி இருந்தா நீ என்னை லவ் பண்ணாத தயாங். நான் போகிறேன், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா போயிடுறா. நீங்கள் பெல்லா கிட்ட ஓடி போயிட்டு, பெல்லா இப்போ எதுக்கு தயாங்க அடித்த? அவன் ஏன் லவ்வர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்கள் 2 பேருக்குள்ளே 1000 இருக்குது, அடிச்சுப்போ சேர்ந்துப்போம். நீ யாருடி? நீ எதுக்கு என் வழியில் வர? உனக்கு ஒன்று கொடுக்கட்டா? இங்கே பாரு, என் மனசில் கொஞ்சம் கூட உங்கள் 2 பேரையும் பிரிக்கணுன்ற தாட் இல்லை. ஆனால் என் லவ் உண்மை பெல்லா. எனக்காக என் லவ் திரும்பி வரும். காமெடி ஆஃப் த இயர் பார்த்துடலாம். ஆனால் எனக்கு இப்போ என்ன சொன்ன? உன் லவ் உங்ககிட்ட திரும்பி வருமா? அவள் என்னோட ஆள், அவனை என்கிட்டேருந்து பிரிக்க பார்த்த உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அறைய வரா. அப்போ கரெக்டாக ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாங்க. ஆஷி, ஓகேடா, இந்த கேரக்டர் யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் டியூரேஷன் அதிகமாக போடுறேன். லவ் யூ லாட்ஸ்.